வெளியே வந்து பார்த்தா வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. முதலில் இது மேகமூட்டம் இல்லை, இப்போதான் கொசுமந்து அடிச்சுட்டு போயிருக்கேன்னு எங்கள் அம்மா சொல்ல, இப்போல்லாம் எங்கள் அப்பா துணியை நினச்சி என் துணியை போட்டு போயிடுறேன். இல்லை, என் துணியை நினச்சி எங்கள் அப்பா துணியை போட்டு போயிடுறேன். இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. காலை உணவுக்கு வெண்பொங்கலும் வெண்மையான சட்னியும். ஸ்கூலில் விட போனால் எல்லாரும் வெள்ளை யூனிஃபார்மு, இவங்க மட்டும் நார்மல் யூனிஃபார்மு. ஏன்னு கேட்டால் கெத்துன்னு சொல்கிறானுங்க. அங்கேருந்து கிளம்பி குமுதா எடுத்துட்டு ஆஃபீஸுக்கு போயிட்டேன். குமுதா யாரும் இல்லை, என் பைக்கு தான். 3 பேர் அரசியல் பேசி 3வது மாடிக்கு போயிட்டு எத்தனை வந்த சாப்பாடு சாப்பிட்டு இருக்கும்போது ஜிபேல இருக்க 30 ரூபா பார்த்துறானுங்க. அதை காலியாக்கணும்னு சொல்லிட்டு உச்சிவேல் மண்டையை பொழக்க டிங்கு டிங்கு நடந்து போயிட்டு 3 தர்பீஸ் 30 ரூபாய் வாங்கிட்டு இருந்த 30 ரூபா காலி பண்ணிட்டானுங்க. செவனேன்னு இருந்த என்ன பால குத்துற எகுதான்னு பார்க்கலான்னா அது ஓவரா எகிரி மூக்கிலேயாச்சிச்சு. நம்ம தோல்ல ஷூ வாங்கணும். நான் 30 ரூபா காலியாக்க நான் காணல. நல்லா இல்லாத ஷூவை நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு வழியா வாங்க வச்சுட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு 4 இட்லியை உள்ள போட்டு இவங்களுக்கு வீட்டு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இந்த நாள் நான் முடிச்சிருக்கேன். நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம்.